இந்த செப்டம்பர் மாதத்துல தான் திரு வ.உ.சி. ஐயா அவர்களும் பிறந்திருக்காங்க, பேரறிஞர் அண்ணா அவர்களும் பிறந்திருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் குறித்து பேசும்பொழுது ஒருத்தர் அரசியல்ல சிறந்தவர் அப்படின்னு தெரியும், இன்னொருத்தர் விடுதலை போராட்ட வீரர்னு தெரியும். ஆனா இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தொடர்புகள் என்ன அப்படின்றது நீங்க பகிர்ந்துக்கிட்டா நல்லா இருக்கும் சார். லாவோ காலியா என்று 2 கப்பல்கள், ஒவ்வொரு கப்பலும் 10 லட்சம் ஆக 20 லட்சம் ரூபாய் கொடுத்து 2 கப்பல்களை பெற்றுக் கொண்டு வந்து தூத்துக்குடிக்கும் கொழும்புக்கும் இடையே கப்பல் வர்த்தகத்தில் ஈடுபடுகிறார். பயணிகள் கப்பல். அந்த பயணிகள் கப்பலிலேயே சரக்குகளை ஏற்றுக்கொள்ளலாம், இன்னும் சொல்ல போனால் ஆடு மாடுகளை கூட ஏற்றிக்கொண்டு போகலாம். அது மாதிரி செய்யறார். ஆனால் லோகமானிய பாலகங்காதர திலகருக்கு சிஷியர் தான் வ.உ.சி. என்று வரலாற்று புத்தகத்தில் எழுதி கொடுத்திருப்பார்கள். அவர் சிஷியர் அல்ல, 2 பேரும் நண்பர்கள். என் மகனும் புத்திசாலியாத்தான் இருக்கிறான் என்று இவர் சொல்லுகிறார். யாரு? வ.உ.சி.யுடைய அப்பா. வ.உ.சி.யுடைய அப்பா பேரு உலகநாதம் பிள்ளை. இப்ப வ.உ.சி.ங்கிற அந்த பேருக்கு என்ன அர்த்தம்னா, வள்ளியப்ப பிள்ளை மகன் உலகநாதன் பிள்ளை, உலகநாதன் பிள்ளையுடைய மகன் சிதம்பரம் பிள்ளை, அப்படி நீங்க வச்சுக்கணும். அதுதான் வ.உ.சி. தமிழ்நாட்டினுடைய முதல்வராக, அதாவது அப்ப தமிழ்நாடு கிடையாது, இதுக்கு தென்னிந்திய மாகாணம்னு பேர். மெட்ராஸ் பிரசிடென்சி அப்படின்னு இந்த ஏரியாவுக்கு பேர். சென்னை மாகாணம். அது எதுன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, இந்த 4 மாநிலத்தினுடைய பகுதிகள் ஒன்று சேர்ந்து தமிழ்நாடு முழுக்க வந்துடுது. கேரளாவில் உங்களுக்கு கோழிக்கோடு, கண்ணனூர், அதுக்கு நேராக மேங்களூர் கர்நாடகா, இந்த பக்கம் தெலுங்கு நாட்டுக்குள்ளார பார்த்தீங்கன்னா நெல்லூர்லேருந்து கர்னூல், இந்த மாதிரி ஏரியாக்கள் எல்லாம் சேர்ந்தது சென்னை மாகாணம். அதுக்கு பேர். டீச்சருக்கு போகலைன்னா பசங்க படிக்க வர மாட்டாங்க. தொழிற்சாலைகளுக்கு வேலைக்கு யாரும் போகக்கூடாது, அப்போ தொழில் நின்று போயிடும். கோர்ட்டுக்கு வக்கீலுக்கு போகக்கூடாது, அப்போ கோர்ட்டுக்கு வக்கீல் போகாமட்டால் நீதிபதிகளுக்கு வேலை இருக்காது. கோயம்புத்தூரில் அந்த மாப்ளாஸ் காக்காமார்களுக்காக பெரிய போராட்டம் தொடங்குறார் வ.உ.சி. என்று சொன்னால் அவருக்கு எவ்வளவு ஒரு மனிதாபிமானம் இருந்திருக்கும். அவன் அந்த ஸ்டேட்டுக்காரன், நாம இங்கே வாழ்றோம், அவனுக்காக நாம ஏன் போய் போராடணும்னு அவர் நினைக்கல. யூதமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பவித்ரா சிவகுமார். இந்த செப்டம்பர் மாதம் அப்படின்றது 2 பெரும் ஆளுமைகளை பிறப்புகளை கொண்ட ஒரு மாதமாக தான் பார்க்கப்படுது. அதிலும் குறிப்பா வ.உ.சி. அவர்கள், இந்திய விடுதலை போராட்ட வீரர் வ.உ.சி. அவர்களையும் அரசியல் ஆசான் பேரறிஞர் அண்ணா அவர்களையும் பிறந்த தினமான இந்த செப்டம்பர் மாதம் கொண்டிருக்கு. அவர்களுக்கும் அந்த 2 பெரும் தலைவர்களுக்கு உரிய அந்த தொடர்புகள் என்னென்ன, அவங்க குறித்த பல அறியாத தகவல்கள் என்ன அப்படின்றது குறித்து நம்ம கூட இன்னைக்கு பகிர்ந்துக்கிறதுக்காக எழுத்தாளரும் பேச்சாளருமான திரு அனிதா கிருஷ்ணமூர்த்தி சார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். இந்த செப்டம்பர் மாதத்துல தான் திரு வ.உ.சி. ஐயா அவர்களும் பிறந்திருக்காங்க, பேரறிஞர் அண்ணா அவர்களும் பிறந்திருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் குறித்து பேசும்பொழுது ஒருத்தர் அரசியல்ல சிறந்தவர் அப்படின்னு தெரியும், இன்னொருத்தர் விடுதலை போராட்ட வீரர்னு தெரியும். ஆனா இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தொடர்புகள் என்ன அப்படின்றது நீங்க பகிர்ந்துக்கிட்டா நல்லா இருக்கும் சார். செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி என்பது தமிழர் தந்தை வ.உ. சிதம்பரனாருடைய பிறந்த நாள். செப்டம்பர் 15ஆம் தேதி என்பது தமிழர்களுடைய விடிவெள்ளியாக திகழ்ந்து தமிழர்களுக்கான ஒரு மாபெரும் தலைவராக இருந்த பேரறிஞர் அண்ணாவினுடைய பிறந்த தினம். ஆக செப்டம்பர் 5 வ.உ.சி. பிறந்த தினம், செப்டம்பர் 15 அண்ணா பிறந்த தினம். 2 பேருமே தமிழர்களுக்கான மாபெரும் ஆளுமை தலைவர்களாக இருந்தவர். வ.உ.சி. அவர்கள் சுதந்திரத்திற்கு முன்பு 1936 காலமாகிவிட்டார். சுதந்திரம் கிடைப்பதற்கு முன்பே காலமாகிவிட்டார். ஆனால் அண்ணா அவர்கள் சுதந்திரம் கிடைத்ததற்கு பின்பு மிகப்பெரிய அரசியல் ஆளுமையாக இருந்து 1909 பிறந்த அண்ணா 1969 காலமானார். அண்ணா அவர்கள் 60 வயது உயிரோடு இருந்தார். நம்முடைய வ.உ. சிதம்பரனார் ஐயா 64 வருடம் உயிரோடு இருந்தார். அந்த 2 பேருக்குமான விஷயங்களை நீங்கள் சரியாக கவனிக்க வேண்டும் என்று சொன்னால், தமிழ்நாட்டில் இந்த 2 ஆளுமைகளையும் மக்கள் பெரிய அளவில் கொண்டாடவில்லை என்பது என்னை போன்ற எழுத்தாளர்களுக்கான வருத்தம். அதற்கு உதாரணம் என்னவென்று சொன்னால், கடந்த 5ஆம் தேதி செப்டம்பர் 5ஆம் தேதி வ.உ.சி. ஐயா பிறந்த தினத்தை பற்றி எந்த செய்தி ஊடகங்களும், அதாவது நாளிதழ்கள் எதிலுமே அவரை பற்றியான எந்த செய்திகளையும் குறிப்புகளையும் கொடுக்கவில்லை. அவரை பற்றி குறிப்புகளை கொடுத்திருந்தால்தான் இப்போதைய இளைய தலைமுறைக்கு, இளைஞர்களுக்கு வ.உ.சி. என்றால் யார் என்று தெரிவதற்கான வாய்ப்பு கிடைத்திருக்கும். அது அப்படியெல்லாம் கிடைக்காத போது நம்முடைய யூடியூப்பில் பேசுவதற்கான வாய்ப்பை கொடுத்த அக்னி சுப்பிரமணியா அவர்களுக்கு நான் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். வ.உ.சி. என்று சொல்லக்கூடிய அந்த ஆளுமை 40 வருடம் சிறை தண்டனை பெற்றவர். 40 வருட சிறை தண்டனை அந்த காலத்தில் பெற்ற ஒரே இந்திய தலைவர், இந்தியாவில் வாழ்ந்த தலைவர்களில் முக்கியமானவர் வ.உ.சி. அவர்கள்.
இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் மகாத்மா காந்தியடிகள் 1915 வருடம்தான் இந்திய சுதந்திர போராட்டம் என்கிற அந்த சிந்தனைக்குள் வருகிறார். 1915 தான் இந்தியாவுக்கான சுதந்திர போராட்டம் என்கிற அந்த விஷயத்திற்கு தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு வருகிறார். ஆனால் 1915 காந்தி என்பவர் இந்தியாவினுடைய சுதந்திர போராட்ட விஷயத்திற்குள் ஈடுபடுவதற்கு முன்பே ஐயா வ.உ.சி. அவர்கள் சிறை தண்டனை பெற்று வெளியே வந்து விடுகிறார். ஐயாவுக்கு மொத்தம் 40 வருட சிறை தண்டனை வெள்ளைக்காரன் கொடுக்குறான். அந்த காலத்தில் 40 வருட சிறை தண்டனை பெற்ற ஒரே இந்தியாவில் வாழ்ந்த ஒரே தலைவர், வெள்ளைக்காரனை எதிர்த்த தலைவர் நம்முடைய வ.உ.சி. அவர்கள். 1914 வருடம் டிசம்பர் மாத வாக்கில் அவர் விடுதலையாகி வெளியே வருகிறார். அப்போது அதுக்கு பின்னால் தான் 1915 தான் காந்தி இந்தியாவுக்கு வருகிறார். ஆக காந்திக்கு முன்பே இந்தியாவில் இந்தியர்களுடைய விடுதலைக்காக வெள்ளைக்காரனை எதிர்த்து போராடிய ஒரு மாபெரும் தலைவர் தான் வ.உ.சி. அவர்கள். நீங்கள் அடிப்படையில் இப்படி புரிந்து கொள்ளலாம். வெள்ளைக்காரனை எதிர்த்து வெள்ளைக்காரனிடத்திலிருந்து நாடு விடுதலை பெற வேண்டும் என்று சொன்னால் பொருளாதார ரீதியாக வெள்ளைக்காரனை வீழ்த்த வேண்டும் என்கிற எண்ணம் வ.உ.சிக்கு இருந்தது. அவனுடைய பொருளாதாரத்தின் மீது கை வைத்தால் அவன் இந்தியாவை விட்டு வெளியேறி விடுவான் என்கிற சிந்தனை வ.உ.சிக்கு இருந்த காரணத்தினால் 2 கப்பல்களை வாங்கி கொண்டு வந்து தூத்துக்குடிக்கும் கொழும்புக்கும் இடையே விடுகிறார். லாவோ காலியா என்று 2 கப்பல்கள், ஒவ்வொரு கப்பலும் 10 லட்சம் ஆக 20 லட்சம் ரூபாய் கொடுத்து 2 கப்பல்களை பெற்று கொண்டு வந்து தூத்துக்குடிக்கும் கொழும்புக்கும் இடையே கப்பல் வர்த்தகத்தில் ஈடுபடுகிறார். பயணிகள் கப்பல். அந்த பயணிகள் கப்பலிலேயே சரக்குகளை ஏற்றுக்கொள்ளலாம். இன்னும் சொல்ல போனால் ஆடு மாடுகளை கூட ஏற்றி கொண்டு போகலாம். அது மாதிரி செய்கிறார். ஆனால் அந்த கப்பல் கம்பெனியை வீழ்த்த வேண்டும் என்று நினைத்த வெள்ளைக்காரர்கள் எப்படியாவது இந்த கப்பல் கம்பெனியை வீழ்த்த வேண்டும் என்று அவர் முயற்சிக்கிறார்கள். அப்போ தூத்துக்குடிக்கும் கொழும்புக்கும் கப்பல் போகிற போது ஐயாவுடைய கட்டணத்தை விட மிக குறைந்த கட்டணம் தான் நாங்கள் வாங்குவோம் என்று வெள்ளைக்காரர்கள் அறிவிக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் எங்கள் கப்பலில் பயணம் செய்வர்களுக்கு ஆளுக்கு ஒரு குடை இலவசமாக தரப்படும் என்று வெள்ளைக்காரர்கள் சொல்லுகிறார்கள். இப்போதெல்லாம் ஆடி மாதத்தில் ஒரு பொருள் எடுத்தால் ஒரு பொருள் இலவசம் என்று நாம் கடைவீதியில் பார்க்கிறோம் அல்லவா? அப்படி ஒரு பொருள் வாங்கினால் இலவசம், அல்லது இந்த பொருளை வாங்கினால் இந்த பொருள் இலவசம் என்று முதலில் 100 ஆண்டுகளுக்கு முன்பே சொன்னவன் வெள்ளைக்காரன். கப்பலில் ஏறினால் ஒரு குடை இலவசம், எங்கள் கப்பலில் ஏறினால் கட்டணம் குறைவு என்றெல்லாம் அவர்கள் அறிவித்தார்கள். ஆனால் வ.உ.சி. ஐயாவுடைய கப்பலில் ஏறுவதற்கு நம்முடைய மக்கள் முடிவு செய்ததற்கு பின்பு அந்த குடை எங்களுக்கு வேண்டாம், உன்னுடைய குறைவான கட்டணமும் வேண்டாம், நாங்கள் வ.உ.சி. ஐயாவுடைய கப்பலில் தான் பயணம் செய்வோம் என்று கொழும்புக்கும் தூத்துக்குடிக்கும் இடையே நம்முடைய மக்கள் ஏராளமான பேர் பயணம் செய்தார்கள். அதனுடைய நோக்கம் என்னவென்று கேட்டால் வெள்ளைக்காரனுடைய பொருளாதார அந்த வேருக்கு வெந்நீர் பாய்ச்சி அவனை விலக்கினால் அவன் நாட்டை விட்டு போய் விடுகிறான் என்கிற சிந்தனை ஐயாவுக்கு இருந்தது. இல்ல அதுலயும் நம்ம மக்கள் அவரை நஷ்டப்படுத்தினாங்க. இலவசம் கொடுக்கறதுனால பிற்காலத்துல அது நிலவசம் வெள்ளைக்காரன் கொடுக்குறேன்னு சொன்னா கூட ஐயா ஐயாவுடைய கப்பலை தான் ஏறினாங்க. அப்போ ஐயாவுடைய கப்பல் கம்பெனியை முழுமையாக நிராகரிக்க வேண்டும், அவரை ஏதாவது பண்ணணுங்கிற காரணத்துக்காக வேண்டி தான் அவரை கொண்டு போய் சிறையில் போடுறாங்க. சிறையில் போடுறதுக்கு முன்னால் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், கார்ல் மார்க்ஸ் படித்திருப்பீர்கள். கம்யூனிஸ்ட் கட்சியை உருவாக்கிய கார்ல் மார்க்ஸ் கேபிட்டல் என்று சொல்லக்கூடிய அற்புதமான புத்தகத்தை எழுதியவர். மூலதனம் என்கிற புத்தகத்தை 18 ஆண்டு காலம் எழுதி தொழிலாளர்களுடைய விஷயத்துக்காக முன்னுரிமை கொடுத்து வந்த ஒரு மாபெரும் தலைவர் கார்ல் மார்க்ஸ். அவர் இறந்தது 1883. 1883 அவர் இறந்ததற்கு பின்பு அவருடைய கோட்பாடுகளை கையில் வைத்து 1917 வருடம் ரஷ்யாவில் புரட்சி நடந்து ரஷ்யாவில் கார்ல் மார்க்ஸுடைய மார்க்சிய கொள்கையின் அடிப்படையில் அங்கே ஒரு அரசாங்கத்தை லெனின் அமைக்கிறார். அதன் பின்பு 1949 சீனாவில் மாசேதுங் அந்த சிந்தனைகளை கையில் எடுத்து செய்கிறார். இது இப்படி நீங்கள் வரலாற்றை புரிந்து கொள்ளுங்கள். இதில் முக்கியமான விஷயம் என்னவென்று கேட்டால், இவர்களெல்லாம் தொழிலாளர்களுக்கான ஊதியம், தொழிலாளர்களுக்கான அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஓய்வு நேரம், தொழிலாளர்களுக்கு எத்தனை மணி நேரம் வேலை கொடுக்கலாம் என்கிற சிந்தனையை பொது உடைமைக்காரர்கள் எல்லாம் சொல்வதற்கு முன்பே சொன்னவர் வ.உ.சி. அவர். 1906 1907 அப்போது கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் தொழிலாளர்களுக்கான இந்த பிரச்சனைகளெல்லாம் உருவாக்குவதற்கு முன்பே வெள்ளைக்காரன் உருவாக்கியிருந்த தூத்துக்குடியில் இருந்த ஒரு நூற்பாலை, அது வெள்ளைக்காரனுடைய நூற்பாலை, அந்த நூற்பாலையிலே பணி செய்து கொண்டிருந்த தொழிலாளர்களுக்காக முதலில் உலகத்திலேயே தொழிலாளர்களுக்கான
தொழிலாளர்களுக்கான போராட்டத்தை முன்னெடுத்து தொழிலாளர்களுக்கு பாதுகாவலராக இருந்தவர் வ.உ.சி அவர்கள். அந்த விஷயத்தை அந்த காலத்திலேயே ரஷ்ய நாட்டை சேர்ந்த பிரபல பத்திரிகையாளர்கள் எல்லாம் இந்தியாவில் பொது உடைமை தத்துவத்தை முன்னெடுத்து தொழிலாளர்களுக்கான பிரச்சனையை வ.உ.சி என்று சொல்லக்கூடியவர் தூத்துக்குடியிலே செய்திருக்கிறார் என்று அப்போது அவர்கள் எல்லாம் ரஷ்யக்காரர்களே அப்போது எழுதினார்கள். அதிலே முக்கியமான விஷயம், வெள்ளைக்காரன் காலத்தில் நூற்பாலைக்கு செல்கிற போது காலை நேரத்தில் நல்ல இருட்டாக இருக்கிற நேரத்தில் தொழிலாளி உள்ளே போகணும், வெளியில் வரபோதும் இருட்டாக இருக்கிற நேரத்தில் தான் வெளியில் வரணும். அதற்கு பெயர் ரேகை பார்த்து நூற்பாலைக்குள் வேலைக்கு செல்லுதல் என்று சொல்வார்கள். ரேகை பார்க்கறதுனா கையில் ரேகையை பார்த்தா தெரியக்கூடாது இருட்டாக இருக்கிற போது. அந்த நேரத்தில் காலையில் சூரியன் வருவதற்கு முன்பே உள்ளே போயிடணும். அங்கே போய் பணியெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு வெளியில் வரப்போது கையை பார்த்ததுன்னா ரேகை தெரியப்படாது, இருட்டுக்குள்ளார தான் வரணும். இப்படி எல்லா நேரத்திலும் வேலை செய்ய வைத்து அந்த தொழிலாளர்களை எல்லாம் கொத்தடிமைகளாக வெள்ளைக்காரர்கள் நடத்தினார்கள். அதில் முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டால், அந்த நூற்பாலையில் வேலை செய்கிற போது கீழே விரிப்பெல்லாம் இருக்காது, தார் போட்டு வச்சுருப்பான். அந்த தார் மேலே நின்றுட்டு தான் நம்மால் வேலை செய்யணும். அப்போ தார் மேலே நின்றுட்டு வேலை செய்கிற போது காலில் தார் ஒட்டிக்கும், இருக்குமா பிடிச்சிக்கும்ல. அதையெல்லாம் செய்தார்கள் வெள்ளைக்காரர்கள். அதை எதிர்த்து அந்த நூற்பாலை போராட்டத்தை வ.உ.சி அவர்கள், சுப்பிரமணிய சிவா அவர்கள் போன்றவர்களெல்லாம் அங்கே செய்து வெள்ளைக்காரனுக்கு எதிரான போராட்டத்தை முன்னெடுக்கிறார். அதற்கு பின்பு இவரோடு மிகவும் துணையாக இருந்தவர் வத்தலகுண்டை சேர்ந்த சுப்பிரமணிய சிவா. வத்தலகுண்டு பக்கத்தில், வத்தலகுண்டு உங்களுக்கு தெரியும், தேனி மாவட்டத்தில் இருக்குது. வத்தலகுண்டு பக்கத்தில் ஐயம்பாளையம்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த பகுதிக்காரர் தான் நம்முடைய சுப்பிரமணிய சிவா, மிக சிறந்த சுதந்திர போராட்ட வீரர். அவர் நம்ம ஏற்றுக்கக்கூடிய ஒரு மனிதர். அவர் வ.உ.சி கூட இருந்து போராட்டத்திலலாம் ஈடுபடுறாரு. அந்த போராட்ட ஈடுபாட்டுக்கு பின்பு வெள்ளைக்காரர்கள் இவரை கைது செய்கிறார்கள். கைது செய்து கொண்டு போய் சிறையிலே போடுகிறார்கள். முதலில் ஐயா அவர்கள் சிறையில் பாளையங்கோட்டையில் இருக்கிறார். பாளையங்கோட்டைக்கு பின்பு அவரை கொண்டு போய் கோயம்புத்தூர் சிறையில் அடைக்கிறார்கள். கோயம்புத்தூர் சிறையில் தான் வெள்ளைக்காரன் காலத்தில் மாட்டுக்கு பதிலாக இவரையுடைய தோளிலே வைத்து மாடு சுற்றுற மாதிரி சுத்த வர வச்சு செக்கிழுத்த செம்மல் என்கிற பெயர் இப்போது சொல்கிறோம் அல்லவா, அந்த செக்கை மாட்டுக்கு பதிலாக வ.உ.சியாவுடைய தோள்களில் அந்த இதை வச்சு இழுத்து கொண்டுட்டு போகிற வேலையை வெள்ளைக்காரன் செய்கிறான். அதில் அவர் ரொம்ப கஷ்டப்படுறார். இது கோயம்புத்தூர் சிறையில் இருக்கிற போது ஐயாவுக்கு நடந்த ஒரு கொடூரம். அந்த கோயம்புத்தூர் சிறைக்கு பின்பு அவருடைய சிறைவாசம் என்பது கண்ணனூர் சிறைக்கு மாற்றப்படுகிறது. கேரளாவில் இருக்கிற கண்ணனூர், இப்போது பிரபலமான ஊர், கேள்விப்பட்டிருப்பீங்க. கண்ணனூரில் போய் சிறையில் போட்ட பின்னால் தான் இந்த சிறையிலிருந்து நம்மளால் விடுதலை பெற முடியாதே அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் வர்றபோது எல்லாரும் சேர்ந்து என்னங்கிறாங்க, வெள்ளைக்கார அதிகாரிகள்லாம் போய், ஐயா நீங்கள் ஒரு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுங்க, நாங்கள் உங்களை வெளியிட்டுறோம் அப்படின்னு சொல்ல போது, நான் மன்னிப்பு கடிதமெல்லாம் எழுதி தரமாட்டேன், வேண்டுமென்றால் என்னை அந்தமான் சிறையில் வேண்டுமானாலும் கொண்டு போய் சேர்த்து விடுங்கள் என்று வ.உ.சியா சொல்கிறார். ஆனால் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுக்க மாட்டேன் என்று சொன்ன வ.உ.சிக்கு கிடைத்த மரியாதை விட பிரிட்டிஷ்காரனிடத்தில் உங்களுக்கு அடிமையாக இருப்பேன் என்று சொல்லி மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து வெளியே வர முயற்சி செய்த சாவர்கருக்கு இந்தியாவில் கிடைக்கிற மரியாதை வ.உ.சியாவுக்கு கிடைக்கவில்லை. இன்னும் சொல்ல போனால் சாவர்கருடைய பூமி மகாராஷ்டிரா பூமி. மகாராஷ்டிராவுடைய இன்னொரு தலைவராக இருந்தவர் தான் லோகமானிய பாலகங்காதர திலகர் என்று சொல்வார்கள், கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆனால் லோகமானிய பாலகங்காதர திலகருக்கு சிஷியர் தான் வ.உ.சி என்று வரலாற்று புத்தகத்தில் எழுதி கொடுத்திருப்பார்கள். அவர் சிஷியர் அல்ல, 2 பேரும் நண்பர்கள். நண்பர்களை சிஷியர்கள் என்று எழுதி கொடுக்கிற அந்த மனப்பாங்கு தவறானது. இன்னும் சொல்ல போனால் சுதந்திரம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீர்வோம் என்று சொன்னவர் திலகர் என்று புத்தகங்களில் எழுதி கொடுத்திருப்பார்கள். நாம் பாட புத்தகங்களில் அப்படிதான் படித்திருப்போம். ஆனால் சுதந்திரம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீர்வோம் என்று சொன்னவர் திலகர் அல்ல, ஹஸ்ரத் மொஹானி என்று சொல்லக்கூடிய இஸ்லாமியர் தான் அதை சொன்னவர். அது பின்னால் இவர் சொன்ன மாதிரி நமக்கு வரலாறை எழுதி கொடுத்து விட்டார்கள். அதே போலத்தான் வ.உ.சி அவர்கள். வ.உ.சி அவர்கள் இவ்வளவு பிரச்சனைகளுக்கு பின்பும் அவர் ஜெயிலிருந்து வெளியில் வரார். 1914-15 14வது வருஷம் டிசம்பர் மாதம் அவர் வெளியே வருகிறார். 40 ஆண்டு சிறையை ஒரு 1908 ஒரு 4-5 அப்படி அந்த வருஷ கணக்கில் போட்டு பார்த்தீங்கன்னா அந்த வருடங்களுக்கு பின்பு அவர் வெளிவருவதற்கு காரணமாக இருந்தவர் கோயம்புத்தூரை சேர்ந்த சிவகவிமணி சி.கே. சுப்பிரமணிய முதலியார் என்று சொல்லக்கூடியவர். அவர் தான் லண்டன் பிரிவு கவுன்சிலுக்கு எழுதி இவருடைய அந்த தண்டனையை குறைப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து அதற்கு பின்பு தான் அவர் வெளியே வருகிறார். வெளியே வந்ததற்கு பின்புதான் அந்த சிவகவிமணி சி.கே. சுப்பிரமணிய முதலியார் பெயரை வைத்து சுப்பிரமணியம் என்று தனக்கு பிறந்த மகனுக்கு பெயர் சூட்டுகிறார். ஐயாவுக்கு 4 பசங்க 4 பொண்ணுங்க. முதல் பையன் பேர் உலகநாதன் இறந்து போயிடுறார். 2வது பையன் பேர் ஆறுமுகம்.
மூன்றாவது பையன் பேர் சுப்பிரமணியம், நாலாவது பையன் பேர் வாலேஸ்வரன். வாலேஸ்வரன்கிற பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஐயா இறக்கும்போது 8 வயது சிறுவன். ஐயா 1936 வருஷம் நவம்பர் மாதம் 18ஆம் தேதி காலமாகிறார். அவர் காலமாகிற போது 8 வயது சிறுவனாக இருந்தவர் வாலேஸ்வரன். ஏன் வாலேஸ்வரன் பேர் வைக்கிறேன்னு கேட்டால், அந்த காலத்தில் தமிழ்நாட்டில் பிரபலமாக இருந்தவர்கள் சங்கரன் நாயர் என்று சொல்லக்கூடிய ஒரு காங்கிரஸ்காரர், அவர் ஒரு வழக்கறிஞர். அதே போல் ராஜகோபாலாச்சாரியார், அவரும் ஒரு சிறந்த வழக்கறிஞர். இவர்களெல்லாம் வஉசியினுடைய வக்கீல் வேலை செய்வதற்கான அந்த சன்னதுன்னு சொல்லுவாங்க, அதை பிரிட்டிஷ்காரன் பிடிங்கிடுறான். அதனால ஒரு வக்கீல் வேலை செய்ய முடியறதில்லை. அதை வாங்கிறதுக்கு அவங்க ஏதாவது உதவி செய்யுங்களான்னு பார்த்தபோது அவர்கள் 2 பேருமே உதவி செய்யவில்லை. ஆனால் உதவி செய்தவன் ஒரு வெள்ளைக்காரன், அவர் பேர் WH வாலேஸ் என்று பெயர். அவனுடைய நினைவாக அவன்தான் தனக்கு வக்கீல் வேலை மீண்டும் செய்வதற்கு அந்த சன்னது என்று சொல்லக்கூடிய லைசன்ஸை கொடுத்தான் என்று காரணத்துக்காக தன்னுடைய பிறந்த மகனுக்கு ஈஸ்வரன் என்று பெயரை வைத்து அதன் முன்னொட்டாக வாலேஸ்வரன் என்று பெயரை வைத்துக் கொள்கிறார். ஒரு வெள்ளைக்காரனுடைய பெயரை நன்றி அறிதலோடு வைத்துக் கொள்கிறார் நம்முடைய வஉசி அவர்கள். அதற்கு பின்பு அவர் வழக்கு மன்றத்திற்கு போகிறார். வழக்கு மன்றத்திற்கு போனாலும் கூட அவர் செய்த மாபெரும் விஷயம் என்னவென்று கேட்டால், ஏழைகளுக்கு இலவசமாக வாதாடுகிற வழக்கறிஞராக இருந்தார். காசெல்லாம் வாங்கிக்க மாட்டார். நம்ம ஏழைங்க அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல, நீ வா, சும்மா வா என்று சொல்லி அப்படித்தான் அவர் தன்னுடைய வழக்கு மன்றத்திலே அவர் நடத்தினார். கண்ணனூர் சிறையிலிருந்து திரும்பி வந்து வாழ்ந்த ஊர் சென்னை. சென்னையில் அவர் பெரம்பூரில் வாழ்ந்தார், மயிலாப்பூரில் வாழ்ந்தார். பெரம்பூரில் வாழ்ந்தபோது 20 லட்சம் ரூபா கொடுத்து 2 கப்பல் வாங்கிட்டு வந்த அந்த மகாமேதை சாப்பாட்டுக்காக வீதி வீதியாக மண்ணெண்ணெய் வணிகம் செய்தார். மண்ணெண்ணெய் வணிகம்னா தனியாக கடை வச்சு கிடையாது, ஒரு பெரிய வண்டி வச்சுக்கிறது, அதில் மண்ணெண்ணெய் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா ரோடில் டம் டம்னு அடிச்சுட்டு வரல, அது மாதிரி ரோடாக அடிச்சுட்டு போய் மண்ணெண்ணெய் விற்கிற அந்த வணிகத்தை பெரம்பூர்லேருந்து போய் செஞ்சார். இங்கே மயிலாப்பூரில் ஒருத்தர் இருந்தார், தண்டவாணி பிள்ளைன்னு அவர் பேர். அவர் வெள்ளைக்காரங்காலத்தில் ரேஷன் அரிசி வியாபாரம் செய்வதற்கான லைசன்ஸ் பெற்று இருந்தவர். அந்த ரேஷன் அரிசி லைசன்ஸுதாரர் இடத்துல போய் வஉசியை கேட்க அவர் என்ன பண்ணுறாரு, தினசரி ஒரு 10-20 படி அரிசி போட்டு அவர் பையில் கொடுப்பார். இவர் என்ன பண்ணுவார், வீடு வீடாக கொண்டு போய் அந்த அரிசியெல்லாம் விற்றுட்டு வந்து சாயந்தரமே இவர்கிட்ட கொடுத்துருவார். கொடுத்த உடனே அவங்க வீட்டு செலவுக்காக ஒரு 2 படி அரிசியை அந்த தண்டவாணி பிள்ளை கொடுத்துருவார். யார்? மயிலாப்பூரில் வாழ்ந்தவர். சரிங்களா? அப்போது இதை பிரிட்டிஷ் சிஐடி ஒருத்தன் ரெகுலராக வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கிறான். மயிலாப்பூரில் உட்காந்து வாட்ச் பண்ணி நேராக போய் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்கிட்ட இந்த மாதிரி அரிசியை வஉசி பிள்ளைக்கு இவர் கொடுக்குறாரு, அவர் அதை கொண்டு விற்றுட்டு வராரு, அதனால் இந்த ஆளோட லைசன்ஸை கட் பண்ணாதான் சரி வரும் என்று சொல்ல, வஉசி அவர்கள் அரிசி வாங்கி கொண்டு வீடு வீடாக சென்று விற்ற காரணத்திற்காக தண்டபாணி பிள்ளைக்கான அந்த லைசன்ஸை வெள்ளைக்காரர்கள் கட் பண்ணிடுறாங்க. அதுக்கு பின்னால் அவர் இங்கே தொழில் பண்ண முடியல, அரிசி வியாபாரம் பண்ணி பார்க்குறாரு, மண்ணெண்ணெய் வியாபாரம் பண்ணி பார்க்குறாரு, தொழிலாம் செய்ய முடியாமல் போய் அதுக்கு பின்னால் அவருடைய வாழ்க்கை சில காலம் கோவில்பட்டியில் அமைகிறது. கடைசியாக ஒரு மரணம் அடைகிற போது அவர் போய் செட்டில் ஆன ஊர் தூத்துக்குடி. அவருடைய ஊர் தூத்துக்குடிக்கு பக்கத்தில் ஒட்டப்பிடாரம்னு ஒரு ஊர். ஒட்டப்பிடாரம் பக்கத்தில் இருக்கிற இன்னொரு ஊர் தான் எட்டயபுரம். எட்டயபுரம் தான் பாரதியாரோட ஊர். பாரதியாருடைய அப்பாவும் வஉசியுடைய அப்பாவும் நண்பர்கள். அப்போ அவங்க 2 பேரும் பேசிக்கிற போது பாரதியாரோட அப்பா சின்னசாமியார் சொல்கிறாரு, சி சுப்பிரமணிய பாரதியின் கையில் போடுறாருல, அவங்க அப்பா பேர் சின்னசாமியார். அவர் சொல்கிறாரு, என் மகன் ரொம்ப புத்திசாலியாக இருக்கிறான் என்று சொல்ல, என் மகனும் புத்திசாலியாக தான் இருக்கிறான் என்று இவர் சொல்லுகிறார். யார்? வஉசியோடைய அப்பா. வஉசியோடைய அப்பா பேர் உலகநாதன் பிள்ளை. இப்போ வஉசிங்கிற அந்த பேருக்கு என்ன அர்த்தம்னா, வள்ளியப்ப பிள்ளை மகன் உலகநாதன் பிள்ளை, உலகநாதன் பிள்ளையுடைய மகன் சிதம்பரம் பிள்ளை, அப்படி நீங்கள் வச்சுக்கணும். அதுதான் வஉசி. அப்போ 2 பேரும் நட்பாக ஆக்கிடலான்னு சொல்லி போட்டு அப்பாமார்கள் முடிவு செய்ததற்கு பின்பு தான் இவர்கள் 2 பேரும் நட்பாகிறாங்க. இதில் பாரதியாரும் வஉசியும் மாமா மச்சான்னு தான் கூப்பிட்டுக்குவாங்க. அவர் ஐயரு, இவர் பிள்ளைவாள். இருந்தாலும் கூட அந்த நட்பின் அடிப்படையில் மச்சான் நல்லா இருக்கிறீங்களா, மாமா நல்லா இருக்கிறீங்களா, அப்படி தான் அவங்க பேசிக்குவாங்க. அப்படி ஒரு நட்பு வட்டத்துக்குள்ளார இருந்தவங்க தான் அந்த 2 பேரும். ஆனால் பிற்காலத்தில் வஉசி ஜெயிலுக்கு போன போது ரொம்ப பிரபானமான கவிதைகளை எல்லாம் நம்முடைய பாரதியார் எழுதி கொடுத்தார். ஆகாக வேளாளன் சிறை புகுந்தான் தமிழகத்தீர், மீண்டும் அவர் வந்துருவாருங்கிற நிலை வர வேண்டும் என்கிற கோணத்தில் நம்முடைய வஉசியை பற்றி பாரதியார் ஒரு கவிதையில் சொல்லியிருப்பார். ஒரு முறை கோவில்பட்டி வழக்கு மன்றத்தில் பாரதியாரை கூட்டிகிட்டு போய் நிறுத்துகிறாங்க. நிறுத்தினதுக்கு பின்னால் அவர் வஉசி மேலே ரொம்ப பிரியமாக இருக்காருன்னு அவங்களுக்கு தெரியும். அப்போ உனக்கு என்னையா தொழில்னு நீதிபதி கேட்குறாரு. கேட்டோடனே பாரதியார் மேலே எங்கேயும் யோசனை பண்ணிவிட்டு, எமக்கு தொழில் எழுத்து கவிதையாத்தல் ஊரு குலைத்தல் அப்படிங்கிறார். அந்த விஷயம் நீதிபதிக்கு தெரியல. அப்போது நீதிபதிக்கு மொழிபெயர்த்து கொடுக்கறதுக்கு துபாசின்னு ஒரு ஆள் அந்த காலத்தில் வச்சுருப்பாங்க. துபாசினா 2 மொழி அறிந்தவர். துபாசி 2 பாஷை தெரிஞ்ச மொழிபெயர்ப்பாளர். அவர் என்ன பண்ணுறாரு, இவர் எழுதுறது பேசுறது கவிதை எழுதுறத அவரோட தொழில்னு சொல்கிறாருங்கன்னா, அவன் கேட்டான் நீதிபதி, வெள்ளக்கார நீதிபதி, இப்படி ஒரு தொழில் செஞ்சுட்டு வாழ முடியுமா
அப்படிப்பட்டவர் தான் பாரதியார். பாரதியாரை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டும் இருக்குது, நம்ம நெகட்டிவ் பேச வேண்டாம். ஆனால் இதில் முக்கியமான இன்னொரு செய்தி, வஉசிக்கு துணை நின்ற இன்னொரு மகாபெரிய கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன். இது நிறைய பேருக்கு தெரியாது. நீங்கள் கப்பலோட்டிய தமிழன் சினிமா பார்த்தீங்கன்னா அதில் மாடசாமி பிள்ளைன்னு ஒரு கேரக்டர் வரும். அநேகமாக ஜெமினி நேசன் நினைக்கிற அந்த கேரக்டரில் வர்றது. அந்த மாடசாமி பிள்ளை என்பவர் கொலை வழக்கில் மாட்டிக்கிறார். எது? வாஞ்சிநாதன் கொலை வழக்கில் வாஞ்சிநாதன் வந்து ஆஸ்துரையை சுட்ட கொலை வழக்குன்னு ஒன்று இருக்குது. அது ஒரு டீப் சப்ஜெக்ட். அந்த கொலை வழக்கில் இவரை மாட்டிக்கிறாரு. இவரை தப்பி வைக்கிறதுக்காக முடிவெடுத்ததுக்கு பின்னால் அவர் அங்கேருந்து தூத்துக்குடியிலிருந்து அப்படியே தப்பிச்சு வந்து நேராக பாண்டிச்சேரி வந்து பாவேந்தர்கிட்ட வந்து சேர்ந்துறாரு. பாவேந்தர் என்ன பண்ணிடுறாரு, அவரை வந்து ஒரு படகுல உட்கார வச்சு அவரை கொண்டுட்டு போய் ஒரு பெரிய கப்பலில் ஏற்றி அந்த கப்பல் மூலமாக நீங்கள் நாடு கடந்து போயிருங்கன்னு பாவேந்தர் சொல்கிறார். அவரே 7 கிலோமீட்டர் தூரத்துக்கு ஒரு படகுல உட்கார வச்சு படகை ஓட்டிட்டு போய் அந்த நங்கூரம் பாய்ச்சி நிற்கிற கப்பலை கைத்தை பிடிச்சி மேலே ஏற்றி அந்த கப்பல் இருக்கிற ஆளுகிட்ட சொல்லி இவரை கொண்டு போய் ரங்கூன்லேங்க அதை இறக்கி விட்ருங்கிறார். அந்த கப்பல் யாருன்னு கேட்டிங்கன்னா அப்போ தான் சென்னையில் வந்து குண்டு போட்டுட்டு போன எம்டன் செண்பகராமன் பிள்ளை போன கப்பல். எம்டன் குண்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ கூட என்ன சொல்லுவாங்க, யாராவது குறும்பு பண்ணிட்டாலோ யாராவது விஷயங்களை தப்பிச்சிட்டாலோ நாம் ஒரு பழமொழி சொல்லுவோம், டே அவன் சரியான எம்டன்டா அப்படின்னு சொல்கிறோம்ல. அந்த எம்டன் என்று சொன்னால் எம்டன் என்று சொல்லக்கூடிய நீர்மூழ்கி கப்பலின் மூலமாக சென்னைக்கு வந்து முதலாம் உலக போர் காலத்தில் சென்னையில் இப்போ இருக்கிற செயின்ட் ஜார்ஜ் கோட்டை என்கிற தமிழ்நாட்டுடைய தலைமைச் செயலகம் பக்கத்தில் குண்டு வீசிட்டு போன கப்பலுக்கு பேர் எம்டன். அந்த கப்பல் அங்கே நிற்குது. அந்த கப்பல் இருக்கிறவர் டாக்டர் செண்பகராமன் பிள்ளை. அந்த செண்பகராமன் பிள்ளையோட கப்பலில் ஏற்றி பாவேந்தர் அவர்கள் மாடசாமி பிள்ளையை கப்பல் மூலமாக அப்படியே ரங்கூன் பக்கம் அனுப்பி விட்டுறார். அப்படி இவர்களுடைய வாழ்க்கையில் பாவேந்தர் முன்னால் நிற்கிறார். பாவேந்தர் அவர்களுக்கு வஉசி என்னுடைய குருநாதர்னு பாவேந்தர் ஒரு இடத்துல சொல்கிறார். இதை நாம் ஏன் பார்க்குறோம்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் இருந்த அந்த காலத்தில் இருந்த எல்லா தலைவர்களும் வஉசி மேல் பிரியமாக இருந்தார்கள். அதற்கு காரணம் வஉசி கிட்ட அவ்வளவு கருத்து ஒற்றுமை இருந்தது. அதில் தலைவர்களுமே பிரியமா இருந்தாங்க. எல்லா தலைவர்களும் பிரியமா இருந்தாங்க. அண்ணா எந்த அளவுக்கு வர அதுக்காக வர்றேன், இடையில அப்படியே வர்றேன். அண்ணா எங்கே வந்து நிற்கிறாருன்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து 1909 பிறந்தவர் அண்ணா. புரியுதா உங்களுக்கு? அவர் பிறந்தது 1872. அப்போ வருஷம் எவ்வளோ வித்தியாசம் வருது ஒரு கணக்கு சொல்லுங்கள். 1872 அதில் ஒரு 28 வருஷம், இதில் ஒரு 9 கூட்டிங்க, 28 30 37 வருஷம் வஉசியை விட இளைஞர் தான் யார்? அண்ணா. அண்ணாவுடைய கோணம் என்னன்னு கேட்டால் வஉசிக்கு நம்ம ஏதாவது ஒன்று செய்யணுங்கிற ஒரு நினப்பு ஒன்று இருந்தது. ஏன்னா அவர் காலமாயிடுறார், சீக்கிரமாக காலமாயிடுறார். 1936 வஉசி காலமாயிடுறாரு. அண்ணாக்கு வந்து திமுக கட்சி ஆரம்பித்து திமுகங்கிற ஒரு கட்சியை கொண்டு வர்றது 1949. அப்போ 1949ன்னா அது 1936 வஉசி இறந்தாருன்னா அதில் ஒரு 4 இதில் ஒரு 9 கணக்கு போட்டுங்க, 13 வருஷத்துக்கு மேலே ஆகுது. அதுக்கு பின்னால் தான் அண்ணா வந்து திமுகங்கிற கட்சி ஆரம்பிக்கிறார். அவர் என்ன பண்ணுறாரு, ஆட்சிக்கு வந்த உடனே அவர் செய்த முக்கியமான 3 பணிகள் இன்றைக்கி அவர் பிறந்த தினம்ங்கிறதுனால நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறக்காக சொல்கிறேன். அது வரைக்கும் தமிழ்நாட்டுடைய பேர் வந்து மெட்ராஸ் ஸ்டேட், சென்னை மாநிலம் அப்படி தான் பேர் இருந்தது. அப்போ அந்த சென்னை மாநிலம் என்கிற பெயரை தமிழ்நாடு என்று பெயர் மாற்றுங்கன்னு சொல்லிட்டு விருதுநகரில் சங்கரலிங்க நாடார்னு ஒருத்தர் 76 நாள், ஏறத்தாழ 76 77 நாள் உண்ணாவிரதம் இருந்து இறந்து போகிறார். அவர் இறக்கிறதுக்கு முன்னால் போய் அவரை சந்தித்த 2 பெரிய தலைவர்கள், அண்ணாவும் பொது உடைமை கட்சியில் இருந்த ஜீவா என்று சொல்லக்கூடிய மாபெரும் தலைவர், 2 பேர் தான் போய் சந்திக்கிறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, நான் ஒரு வேளை இறந்துடுவேன், நீ ஒரு வேளை ஆட்சிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருந்து வந்துட்டா, புரியுதா உங்களுக்கு, வந்துட்டா நீ வந்து என்னுடைய வேண்டுகோளை ஏற்று சென்னை மாநிலம் என்கிற இந்த பெயரை தமிழ்நாடு என்று பெயர் மாற்ற வேண்டும், நீ எனக்கு உறுதிமொழி கொடு என்று கேட்க அண்ணா ஒத்துக்கிறார். அதன் அடிப்படையில் தமிழ்நாட்டில் அண்ணா ஆட்சிக்கு வந்ததும் அவர் சென்னை மாநிலம் என்கிற பெயரை தமிழ்நாடு என்று பெயர் மாற்றுகிறார். அதுக்கடுத்து அண்ணா செய்த முக்கியமான வேலை, முக்கியமான விஷயம் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது, அது வரைக்கும் இந்து திருமண சட்டத்தில் ஒரு கோயிலுக்குள்ளார போய் அர்ச்சகர்கள் முன்னால் நின்று தாலி ஈழி கட்டிக்கிட்டா அதுதான் செல்லுபடியாகும், சட்ட ரீதியாக செல்லுபடியாகும், மற்றதெல்லாம் செல்லுபடியாகாது. ஆனால் அண்ணா என்ன சொல்கிறாரு, சுயமரியாதை திருமண சட்டம் என்று ஒன்று கொண்டு வந்து கோயில் பூசாரி மாத்திரமல்ல, போலீஸ் இன்ஸ்பெக்டரு, பேராசிரியர்கள், புலவர்கள், வாத்தியார்கள் யார் தலைமையில் ஆணும் பெண்ணும் திருமணம் செய்து கொண்டாலும் செல்லுபடியாகும் என்கிற சட்டத்தை அண்ணா கொண்டு வருகிறார். இன்றைக்கு அண்ணாவை விமர்சனம் செய்யக்கூடிய பல கட்சிகளில் பல தலைவர்கள் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் இன்டர்காஸ்ட் மேரேஜ் பண்ணியிருக்காங்க. அதையெல்லாம் சட்டமாக்கி கொடுத்தது அண்ணா என்பதை அவர்கள் அடிப்படையில் புரிந்து கொள்ள வேண்டும். அதில் இன்னொரு செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, தெரிஞ்சிக்க வேண்டிய செய்தி, தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடுன்னு ஒன்று இருக்குது இல்லையா? என்ன சொல்கிறோம், எம்பிசி சொல்கிறோம்,
பிசி சொல்கிறோம், எஸ்சி சொல்கிறோம், எஃப்சி சொல்கிறோம், எஸ்டி சொல்கிறோம் இல்லையா? இதுக்கு நடுவில் இப்போ வந்திருக்கிற ஒன்றிய அரசாங்கம் என்ன பண்ணுறது, இடையில இடபிள்யூஎஸ்ன்னு ஒன்று கொண்டு வரான், எக்கானாமிக்கலி வீக்கர் செக்ஷன். எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் யாருன்னு கேட்டிங்கன்னா, உயர்ந்த ஜாதிக்காரனாக இருக்கிறவன், அவன் பொருளாதாரத்தில் தாழ்ந்திருந்தாலும் கூட அவனுக்கு ஒரு இடஒதுக்கீடு கொடுன்னு சொல்லி எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் கொண்டு வந்துடுறான். இதில் பிசி ஆர் எம்பிசியில் இருக்கிறவங்க வந்து குறைவான வருவாய் இவ்வளவு இருந்தால் தான் உங்களை இந்த கேட்டகரியில் கொண்டு வந்து சேர்த்துவோம்னு சொல்லுகிற நம்முடைய அரசாங்கம், இடபிள்யூஎஸ் காரனுக்கு மாத்திரம் லட்சக்கணக்கான ரூபாய் இருந்தாலும் உங்களை நாங்கள் இடபிள்யூசி வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துட்டான். புரியுதா உங்களுக்கு? இது இப்படி புரிஞ்சுக்குங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே எஃப்சி ஃபார்வர்டு கம்யூனிட்டி, அதுக்கு அடுத்தது பேக்வேர்டு கம்யூனிட்டி பிசி, அதுக்கு அடுத்து எஸ்சி ஷெட்யூல் கம்யூனிட்டி, அதுக்கு அடுத்து எஸ்டி ஷெட்யூல் ட்ரைப், அதுக்கு அடுத்தது இப்போ புதுசாக வந்திருக்கிறது இடபிள்யூஎஸ். இதுதான் இடஒதுக்கீட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான அம்சம். இதற்கான முதல் புள்ளியை, முதல் சுழியை யார் போட்டார்கள் என்று கேட்டால் 1927 வருடம் வஉசி அவர்கள் இப்போ இங்கே பேசுகிறார், எங்கே சேலத்தில் பேசுகிறார். அந்த சேலத்தில் பார்ப்பனர் அல்லாதார் மாநாடுன்னு ஒரு மாநாடை பெரியார் உருவாக்கி கொடுக்குறார். அந்த மாநாட்டில் ஐயா தலைமை தாங்கி பேசுகிறார். பேசுகிற போது அவர் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லுகிறார். இந்தியாவில் இப்போ பிரிட்டிஷ்காரன் ஆட்சி நடத்திட்டு இருக்கிறான். இங்கே 97% இருக்கக்கூடிய பிராமணர் அல்லாத மக்களுக்கு 3% தான் வேலை கிடைக்குது. ஆனால் 3% மாத்திரமே இருக்கிற பிராமண மக்களுக்கு 97% வேலை வாய்ப்பு கிடைக்கிறது. இதில் நமக்கு உடன்பாடு இல்லை என்கிற மாதிரி அவர் தலைமை உரை நிகழ்த்துகிறார். இதெல்லாம் மனசில் வச்சுக்கிறாங்க. அந்த கட்டத்துக்கு பின்னால் பெரியார் வஉசிகிட்ட கேட்குறாரு, நீங்கள் நம்ம கூட சேர்ந்துக்குங்க, நீங்கள் தலைவராக இருங்க, நான் உங்கள் கூட செயலாளராக இருக்கிறேன்னு தான் அவர் கேட்குறாரு. ஆனால் அவர் ஒத்துக்க மாட்டேன்றார். ஆனால் இப்போ இருக்கிற சில வரலாற்றை படிக்காத சில நண்பர்கள் பெரியார் தான் வஉசி கிட்ட போய் கேட்டார், வஉசி நான் உங்கள் கூட வேணா இருந்துக்கிறேன்னு சொன்னாருன்னெல்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் அடிப்படையில் தப்பு. வஉசி கிட்ட பெரியார் தான் கேட்குறாரு, நீங்கள் தலைவராக இருங்க, நான் உங்கள் கூட இருக்கிறேன்றார். அதுதான் உண்மையும் கூட. ஆனால் வரலாறை வரலாறாக பார்க்க வேண்டும். அதைத்தான் நம்ம இதில் சொல்கிறோம். அப்போ என்ன ஆகி போயிடுது, அந்த கட்டத்தில் கொஞ்ச காலம் தமிழ்நாட்டினுடைய முதல்வராக, அதாவது அப்போ தமிழ்நாடு கிடையாது, இதுக்கு தென்னிந்திய மாகாணம்னு பேர், மெட்ராஸ் பிரசிடென்சி அப்படின்னு இந்த ஏரியாவுக்கு பேர், சென்னை மாகாணம். அது எதுன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, இந்த 4 மாநிலத்தினுடைய பகுதிகள் ஒன்று சேர்ந்து தமிழ்நாடு முழுக்க வந்துடுது. கேரளாவில் உங்களுக்கு கோழிக்கோடு, கண்ணனூர், அதுக்கு நேராக மேங்களூர் கர்நாடகா, இந்த பக்கம் தெலுங்கு நாட்டுக்குள்ளார பார்த்தீங்கன்னா நெல்லூர்லேருந்து கர்னூல், இந்த மாதிரி ஏரியாக்கள் எல்லாம் சேர்ந்தது சென்னை மாகாணம். அதுக்கு பேர். அதுக்கு இருக்கக்கூடிய தலைவர் முதல்வர் அல்ல, பிரதமர் என்று சொல்வார்கள். அப்படி ஒரு பொறுப்பில் பிடி ராஜன் என்று சொல்லக்கூடிய தலைவர் சிறிது காலம் தமிழ்நாட்டில் அந்த பொறுப்பு வகித்தார். அந்த கட்டத்தில் சட்டமன்றத்தில் ஒரு பிரச்சனை வருது, இடஒதுக்கீடு கொடுக்கலாமா வேண்டாமா. இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த கட்டத்திலிருந்து சேதுரத்தினம் ஐயர் என்பவர் தவிர்க்கிறார். ஆனால் அந்த கட்டத்தில் முத்தைய முதலியார் என்று சொல்லக்கூடிய ஒரு சட்ட மந்திரியாக இருக்கிறார். அவர் அதெல்லாம் முடியாது, நாம் தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடுங்கிற ஒரு சிந்தனையை கொண்டு சேர்த்தணும் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஆனால் பிற்காலத்தில் அந்த சேதுரத்தின ஐயர் ஒத்துக்க மாட்டேங்கிறார். இடஒதுக்கீடெல்லாம் ஒத்துக்க முடியாது, எல்லா கம்யூனிட்டியும் ஒரே மாதிரி தான் என்று சொல்ல, இல்லை இல்லை நீ சிங்கிள் மேன், நாங்கள் ரெண்டு பேர் ஆதரவாக இருக்கிறோம் என்று சொல்லி அந்த சட்டசபையில் அந்த சட்டம் பாஸ் ஆனதுக்கு பின்னால் அந்த சட்டத்தை கொண்டு வரதுக்கு முன்னால் நின்றவர் முத்தைய முதலியார் என்று சொல்லக்கூடிய சட்ட மந்திரி. எனவே தான் அதற்கு பின்பு பெரியார் தன்னுடைய பொதுக்கூட்டங்களில் பேசுகிற போது, பிறக்கிற உங்கள் குழந்தைகளுக்கெல்லாம் ஆண் குழந்தைகளாக இருந்தால் முத்தையா என்று பெயர் வையுங்கள் என்று அவர் அடிக்கடி சொல்வார். இதையெல்லாம் பின்னொட்டித்தான் வஉசி அவர்கள் சொல்லிக் கொடுத்த அந்த சிந்தனையை அடியொற்றித்தான் பெரியார் அவர்கள் சொல்லுகிறார். பெரியார் அவர்கள் சொன்னதற்கு பின்பு அண்ணா அவர்கள் சொல்லுகிறார். இவர்களெல்லாம் இடஒதுக்கீடு என்கிற அந்த சிந்தனையை கொண்டு நிறுத்தியதற்கு பின்புதான் தமிழ்நாட்டில் எல்லோருக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கிறது. ரெண்டாவது முக்கியமான விஷயம், எப்படி தமிழ்நாடுன்னு பெயர் மாற்றுறதுக்கு ஐயா அண்ணா வேலை செய்தாரோ, அதே போல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் நீங்கள் சுயமரியாதை மூலமாக திருமணம் செய்து கொண்டாலும் செல்லுபடியாகும்னு என்று சட்டம் கொண்டு வந்தாரோ, அதே மாதிரி அவர் செஞ்ச 3வது முக்கியமான காரணம் தான் தமிழ்நாட்டில் 3 மொழி கொள்கை கிடையாது, 2 மொழி தான் இருக்கும். ஒன்று ஆங்கிலம் இருக்கும், இன்னொன்று தமிழ் இருக்கும். எங்கள் தமிழ்நாடு 2 மொழி கொள்கை தான் ஆதரிக்கும், இந்தியை நாங்கள் ஆதரிக்க மாட்டோம் என்று ஒரு சட்டத்தை கொண்டு வர இன்று வரை தமிழ்நாட்டில் 2 மொழி கொள்கை தான் இருக்கிறது. உங்களுக்கு தெரியும். இந்த 2 மொழி கொள்கையில் என்ன நன்மை என்று கேட்டீர்களே, ஆனால் இன்றைக்கு அமெரிக்காவில் மிக அதிகமான வேலை வாய்ப்பில் இருக்கக்கூடியவர்கள் தமிழ்நாட்டில் படித்த தமிழ் இளைஞர்கள் அத்தனை பேரும் ஆங்கிலம் படித்தவன்.
இவன் ஒரு வேளை ஹிந்தி பிடித்திருந்தால் எல்லாரும் இப்போ நம்ம கூட பேசுகிறவங்க சொல்லுவாங்க, ஹிந்தி பேசுனா வடநாட்டில் போய் வேலை செய்யலாம். அது அடிப்படையில் தப்பு. வடநாட்டில் வேலை செய்யாமல் வேலை கிடைக்காம தான் எங்கள் ஊர் திருப்பூர் 2.5 லட்சம் பேர் திருப்பூரில் இருக்கிறோம். தமிழ்நாடு முழுக்க 10 லட்சத்துக்கு மேலே பசங்க இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் ஹிந்தி படித்தான்ல, அங்கேயே வேலை கிடைக்குமில்ல, ஏன் நம்மகிட்ட வர்றான்? அப்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஊர் யார் வந்தாலும் வேலை கொடுக்குற மாநிலமாக இருப்பதற்கு காரணம் பொருளாதார ஸ்திரத்தன்மை, வறுமையற்ற தன்மை, மக்களிடத்திலே படிப்பறிவு கூடுதல், இது அத்தனையும் இவர்கள் உருவாக்கி கொடுத்தார்கள். அதற்கு அண்ணா பெரிய அளவிலே பாடுபட்டார். அதற்கு முன்பு வந்த வ.உ.சியும் அதைத்தான் சொல்கிறார். எல்லோரும் படிக்க வேண்டும். படிப்பின் மூலமாகத்தான் இந்த சமுதாயத்தை உயர்த்த முடியும். அதற்கு தமிழ் மக்கள் உறுதியாக இருக்க வேண்டும் என்று வ.உ.சி சொன்னார். அந்த கோட்பாட்டை தான் இவர்கள் பின்னொட்டி கொண்டு வந்தார்கள். இதன் அடிப்படையில் தான் 1968 2வது உலக தமிழ் மாநாடை அண்ணா தலைமையில் நடந்தபோது இங்கே கடற்கரையில் வ.உ.சி அவர்களுக்கு சிலை வைத்தார்கள். வ.உ.சி அவர்களுக்கு சிலை வைத்தபோது அப்போது பிரபலமாக இருந்த திமுகவினுடைய தலைவர், மந்திரியாகலாம் இருந்தார், K.A. மதியழகன் என்று பெயர். அவர் கோயம்புத்தூர் பக்கத்தில், உடுமலைப்பேட்டை பக்கத்தில் கனியூர் என்று சொல்லக்கூடிய ஒரு ஊரை சேர்ந்தவர். பொருளாதாரத்திலே மிக சிறந்த வல்லுனர். அவர் தலைமையில் தான் எம்ஜிஆர் முதல்ல பங்கெடுத்துக்கிட்டார். இவங்கெல்லாம் சேர்ந்து தான் வ.உ.சிக்கு இங்கே சிலை வைத்தார்கள். அதில் அண்ணா தெளிவாக இருந்தார். இதை இவர்களெல்லாம் மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்த்த வேண்டும் என்று. இப்போ நமக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, வ.உ.சி போன்ற தலைவர்களே செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி அவர் பிறந்த தினத்தை ஏன் இவர்கள் ஊடகங்களில் கூட, செய்திகளில் கூட மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்த்தவில்லை என்கிற வருத்தம் என்னை போன்றவர்களுக்கு இருக்குது. இன்னொரு முக்கியமான செய்தி, அதே செப்டம்பர் 5ஆம் தேதி பிறந்தவர் தான் இந்தியாவினுடைய ஜனாதிபதியாக இருந்த சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் படிச்சிருப்பீங்க நீங்கள். முதல்ல ஜனாதிபதியாக வாரவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத்துக்கு துணை ஜனாதிபதியாக வாரவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன். அதற்கு பின்பு அவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் பிற்காலத்தில் இந்தியாவுடைய ஜனாதிபதியாக இருந்தவர். ஆக பிரதான ஜனாதிபதியாக 5 வருடம், துணை ஜனாதிபதியாக 5 வருடம், ஆக 10 வருடம் இருந்த அந்த டாக்டர் ராதாகிருஷ்ணன் இந்திய சுதந்திர போராட்டத்திற்காக ஒரு நாள் கூட சிறைக்கு செல்லாதவர்கள், இந்திய சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொள்ளாதவர். ஆனால் அவருக்கு கிடைத்த மரியாதை 40 ஆண்டு காலம் சிறை தண்டனை பெற்று செக்கிழுத்த செம்மல் என்று போற்றப்படுகிற தமிழர் தந்தை வ.உ. சிதம்பரனாருக்கு நாம் கொடுக்கவில்லை. அப்படி வருகிற போது அந்த வருத்தமெல்லாம் என்னை போன்ற எழுத்தாளர்களுக்கு இருக்குது. ஏன்னு கேட்டால், நான் வ.உ.சி பற்றி 14 புத்தகம் எழுதியிருக்கிறேன். தமிழர் தந்தை வ.உ. சிதம்பரனார் என்கிற என்னுடைய நூல் தமிழ்நாடு அரசனுடைய சிறந்த நூலாக தேர்வு செய்யப்பட்டு சிறந்த எழுத்தாளர் கலைஞர் அரசாங்கத்தில் கலைஞர் அவர்களால் எனக்கு அதை கொடுத்தார்கள். அப்போது கூட நான் அந்த நூலில் முழுமையான ஆய்வை செய்து தான் அந்த நூலை நான் மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று சேர்த்தேன். இதில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், வ.உ.சி மீது பெரியாரும் ஆர்வமாக இருந்தார், பேரறிஞர் அண்ணாவும் ஆர்வமாக இருந்தார். நாம் இளைஞர்களிடத்திலே கொண்டு போய் சேர்த்த வேண்டிய விஷயம், நம்முடைய ஆட்களை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்த்த வேண்டும். நம்ம ஆட்களை முதல்ல சொல்லு, அதுக்கு பின்னால் மற்ற ஆளுகிட்ட போகலாம். நீங்கள் டாக்டர் அப்துல் கலாம் எனக்கு ரொம்ப அறிமுகமானவர். நான் எப்போது டெல்லி சென்றாலும் அவரிடத்திலே போய் உரையாடி கொண்டிருப்பேன். அவர் ஒரு விஷயம் சொல்கிறாரு, ஏராளமான தன்னம்பிக்கை நூல்கள் வருதுப்பா, மோட்டிவேஷன் புக்ஸ் நிறையா வருதில்ல, அந்த மோட்டிவேஷன் புக்ஸ் எல்லாமே அமெரிக்காவில் இருக்கிறவன் இப்படி பணக்காரன் ஆகிட்டான், ஜப்பானில் இருக்கிறவன் இப்படி பணக்காரன் ஆகிட்டான் என்று தான் நம்முடைய தமிழ் இளைஞர்களிடத்தில் போதிக்கிற மாதிரி புத்தகங்கள் எழுதுகிறார்கள். அது அடிப்படையில் தப்பு. நம்முடைய நாட்டில், தமிழ்நாட்டில் முன்னுக்கு வந்தவர்கள் யார், தொழிலதிபர்கள் யார், அரசியல் ரீதியாக வந்தவர்கள் யார், நல்ல அறம் சார்ந்த மனிதர்களாக இருந்தவர்கள் யார் என்பதை அடையாளப்படுத்தி சொன்னால்தான் நம்ம ஆளுகளுக்கு தெரியும். நீ டைரெக்டாக அமெரிக்காக்காரனை பாரு, லண்டனை பாரு, பிரிட்டிஷ்காரனை பாருன்னா நம்ம கிராமத்தில் தன்னம்பிக்கை நூல் படிக்கிறவனுக்கு என்ன தெரியும்? அதனால்தான் தன்னம்பிக்கையின் பிதாமகன் வ.உ. சிதம்பரனார். அவர் சிறையில் இருக்கிற போது தன்னம்பிக்கைக்காக 4 புத்தகம் எழுதி கொடுத்தார். சாந்திக்கு மார்க்கம், அகமே புறம் என்ற மாதிரி ஒரு புத்தகம், 4 புத்தகம் எழுதி கொடுத்தார். இந்த 4 புத்தகமும் தமிழ்நாட்டு இளைஞர்கள் படிக்க வேண்டிய முக்கியமான மோட்டிவேஷன் புக்ஸ். அந்த புஸ்தகத்து பேரும் தெரியாது, அப்படி ஒரு புக் இருக்குதுன்னு தெரியாது, யாருக்கும் தெரியாது. நான் அந்த 4 நூல்களையும் ஒரு சேர ஒரே புத்தகமாக போட்டு, தன்னம்பிக்கையின் பிதாமகன் வ.உ. சிதம்பரனார் நமக்கு என்ன சொல்கிறாரு தன்னம்பிக்கை புத்தகத்தில் அப்படிங்கிறத நான் புத்தகமாகவே பதிவு பண்ணியிருக்கிறேன். அப்படி ஒரு ஆளுமையான மனிதர். இன்னொரு முக்கியமான விஷயம், மிக சிறந்த ஆங்கில புலமையாளர். வ.உ.சி தமிழர் தான், தமிழில் ஏராளமான நூல்கள் எழுதியிருக்கார். 1000 பக்கத்துக்கு திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்கார். 1000 பக்கம் எழுதியிருக்கார். அதில் முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, முதல் 10 குறள் இருக்குது பாருங்கள், கடவுள் வாழ்த்து, அதை திருவள்ளுவர் எழுதலை அப்படின்றார். 2வது, ஐயா அவர்கள் பரிமேலழகரை ஒத்துக்கொள்வதில்லை. பரிமேலழகருடைய திருக்குறள் உரை தான் மக்கள் மத்தியில் நிறையா இருக்குல்ல, அதை ஒத்துக்கொள்வதில்லை. ஏனென்று கேட்டால், திருக்குறளுக்குள் வைதீக கருத்துக்களை ஏராளமாக புகுத்தியவர் பரிமேலழகர் என்கிற சிந்தனை வ.உ.சிக்கு இருந்த காரணத்தினால் திருக்குறளுக்கு 1000 பக்கத்தில் ஒரு நூல் எழுதியிருக்கார். மிக சிறந்த தமிழறிஞர், ஏராளமாக தமிழ் நூல்களை அவர் எழுதி தள்ளியிருக்கார். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அவருடைய தமிழ் நூல்கள் அந்த காலத்தில் வெள்ளைக்காரன் காலத்திலேயே பள்ளி கல்லூரி மாணவர்கள்லாம் படிப்பதற்கான
புத்தகங்களாக இருந்தன. ஆனால் இப்போ எங்கே அது இருக்குதா? அவருடைய பேரில் வரலாற்று ரீதியான ஒரு அவருடைய பேரில் ஒரு வரலாற்று செய்திகள் கொண்ட ஒரு பாடப்பிரிவு கூட நம்முடைய தமிழ்நாட்டில் இல்லை. இதையெல்லாம் பார்க்கிற போது என்னை போன்ற எழுத்தாளர்களுக்கு மிகுந்த வருத்தமாக இருக்கிறது. இதையெல்லாம் செய்வதற்கு அடுத்த தலைமுறை வந்து சேர வேண்டும். அப்படி ஒரு தலைமுறை வருகிற போது வ.உ.சி. இன்னும் மேலே மேலே எல்லா மக்களிடத்திலும் போய் சேருகிற ஒரு மாபெரும் தலைவராக இருப்பார். அவர் பொருளாதாரத்தில் சிறந்தவர், அரசியலில் சிறந்தவர், மிக சிறந்த தமிழறிஞர். புரியுதா உங்களுக்கு? மிக சிறந்த தமிழறிஞராக இருந்தவர். சிவஞான போதம்னு சொல்லி ஒரு வரி படித்தா கூட புரிஞ்சிக்க முடியாத ஒரு புத்தகம் இருக்குது, சிவஞான போதம். படிச்சிருக்கீங்களா என்னன்னு தெரியல. அந்த சிவஞான போதம் என்கிற புத்தகத்திற்கு அருமையான உரை எழுதி கொடுத்தவர் நம்முடைய வ.உ.சி. அவர்கள். சிவஞான போதம். சிவன் மீது பக்தி உள்ளவர் என்கிற காரணத்திற்காக அவர் முழுக்க இந்து சக்திகளை ஆதரித்தாரா என்று கேட்டால் அப்படி இல்லை, அது வேறு. அவர் ஒரு இடத்துல சொல்றாரு, இஸ்லாமியர்களும் இந்துக்களும் சகோதர பாவத்தோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் அக்பர் விழாக்களை இந்துக்கள் கொண்டாட வேண்டும். புரியுதா உங்களுக்கு? முஸ்லீம்கள் சிவாஜி விழாவை கொண்டாட வேண்டும். அப்போ முஸ்லீம்கள் சிவாஜிங்கிற இந்து தானே கட்டமைச்சிருக்கிறாங்க. மராட்டி வீரன் சிவாஜியை, மராட்டி வீரன் தமிழ்நாட்டில் கொள்ளடிக்க வந்தவன், அது வேறு விஷயம். ஆனால் மகாராஷ்டிராவில் போனீங்கன்னா சிவாஜி மகாராஜன் தான் சொல்கிறான். அப்போ சிவாஜியை கொண்டாட வேண்டிய பொறுப்பு இஸ்லாமியர்களுக்கு உண்டு, அக்பரை கொண்டாட வேண்டிய பொறுப்பு இந்துக்களுக்கு உண்டு. ஆக இந்த ரெண்டு பேரையும் கொண்டாடினால் இந்தியாவில் இந்து முஸ்லீம் பிரச்சனை வராது என்று அவர் தன்னுடைய ஆய்விலே ஒரு இடத்திலே சொல்லுகிறார். இப்படி ஒரு மிக சிறந்த மனிதர் தான் நம்முடைய வ.உ. சிதம்பரனார் அவர்கள். அவர் எல்லாரும் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, கப்பலோட்டி தமிழன் ஒரே வரியில் நிறுத்திடுவான். கப்பல் ஓட்டுனதுக்கு மேலே அவர்கிட்ட நிறையா விஷயம் இருக்குது. அதில் ஒரு 3 செய்தி சொல்லி உங்களுக்கு நிறைவு செய்கிறேன். இப்போது 1919 ஒத்துழையாமை இயக்கம் யார் கொண்டு வந்தா உங்களை கேட்குறேன். ஒத்துழையாமை இயக்கத்துக்கான யார் கொண்டு வந்தது? ஒத்துழையாமை இயக்கத்தை கொண்டு வந்தவர் காந்தியடிகள். சரிங்களா? அப்போது அந்த காந்தியடிகள் அந்த ஒத்துழையாமை இயக்கத்தை கொண்டு வருவதற்கான அந்த கூட்டத்தை நடத்துறதுக்காக அவர் தேர்வு செய்த இடம் கல்கத்தா. அடிப்படையில் நீங்கள் புரிஞ்சுக்குங்க, வெள்ளைக்காரன் காலத்தில் இந்தியாவில் 1920 வருடம் வரை வெள்ளைக்காரன் வைத்திருந்த இந்தியாவின் தலைநகரம் கல்கத்தா. இப்போ அது கொல்கத்தான் ஆகி போச்சு இல்லைங்களா? அப்போ 1920க்கு பின்னால் டெல்லிக்கு போயிடுது. இந்தியாவினுடைய தலைநகரம் 1920 தான் டெல்லிக்கு போகுது. அப்போ 1920 டெல்லிக்கு போன அந்த வெள்ளைக்காரருடைய தலைநகரம் 20 to 30, 30 to 40, அதில் ஒரு 20 வருஷம் 47, 27 வருடத்தில் இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுத்து விட்டு அவர்கள் வெளியே சென்று விடுகிறார்கள். இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்குற அந்த சூழலில் இந்தியாவில் பஞ்சம். இனி இந்த நாட்டிலிருந்து சுரண்டதுக்கு ஒன்றும் வாய்ப்பில்லை, கிளம்பிடலான்ட்டான். அவன் கிளம்பிட்டான். அதுதான் உண்மையும் கூட. அப்போது 1920 1947 வரைக்கும் இந்தியாவினுடைய தலைநகரமாக வெள்ளைக்காரன் வைத்திருந்த ஊர் டெல்லி. அப்போ 1919 கல்கத்தாவில் நடந்த ஒரு கூட்டத்தில் இந்தியாவில் ஒத்துழையாமை இயக்கம் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை நான் கொண்டு வரப்போகிறேன் என்று காந்தி அறிவிக்கிறார். ஒத்துழையாமை இயக்கம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஸ்கூலுக்கு பள்ளிக்கூடத்துக்கு டீச்சருக்கு போகக்கூடாது, டீச்சருக்கு போகலைன்னா பசங்க படிக்க வர மாட்டாங்க, தொழிற்சாலைகளுக்கு வேலைக்கு யாரும் போகக்கூடாது, அப்போ தொழில் நின்று போயிடும், கோர்ட்டுக்கு வக்கீலுக்கு போகக்கூடாது, அப்போ கோர்ட்டுக்கு வக்கீல் போகாமட்டால் நீதிபதிகளுக்கு வேலை இருக்காது. இப்படி ஒரு முடக்கத்தை கொடுத்தால் வெள்ளைக்காரன் பயந்து போவான். அதற்கு பேர் தான் ஒத்துழையாமை இயக்கம் என்று பெயர். புரியுதா உங்களுக்கு? அதை கொண்டு வர்றதுக்கு காந்தி ஒரு 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 ஆலோசனை கூட்டத்தை நடத்தி எல்லாரையும் வர வைக்கிறார். அப்போ சரி நானும் வரணப்பான்னு சொல்லி போட்டு தமிழ்நாட்டிலிருந்து வ.உ.சி. ஐயா போகிறாரு. வ.உ.சி. ஐயாவோட போகிற இன்னொரு முக்கியமான மனிதர் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை. கேள்விப்பட்டிருப்பீங்க. தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நெல்லடா என்கிற வாக்கியத்தை சொல்லி கொடுத்தவர். ஆனால் நம்முடைய கல்லூரிகளில் பேச போகிறது கூட அங்கே இருக்கிற பேராசிரியர் பெண்மணிகள் அல்லது பேராசிரியர் பேசுகிற போது தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நின்னடா என்று பாரதியார் சொன்னார்னு அவன் பாட்டில் சொல்லிகிட்டே இருப்பான். அப்போ நம்ம ஆளுக்கு எதையுமே படிக்கிறது இல்லை, யார் அதை சொன்னாங்கிறது கூட தெரிஞ்சுக்கிறது இல்லைங்கிற மாதிரி ஆகி போயிடுது இல்லைங்களா? திருச்சியிலிருந்து வேதாரண்ய வரைக்கும் உப்பு சத்தியாகிரகம் நடைபெறுகிறது. தண்டி என்கிற குஜராத் பகுதிக்கு நம்முடைய காந்தி உப்பு சத்தியாகிரகத்துக்காக நடக்கிற மாதிரி தமிழ்நாட்டில் திருச்சியிலிருந்து வேதாரண்யம் வரைக்கும் உப்பு சத்தியாகிரகம் நடக்குது. அப்போ அந்த உப்பு சத்தியாகிரகத்தில் போகிற போது தொண்டர்கள் எல்லாம் உற்சாகமாக இருக்க வேண்டும் என்று ஒரு விஷயத்தை உருவாக்கின நம்முடைய நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை அவர்கள் கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுதுன்னு ஒரு பாட்டு எழுதி கொடுத்தார். அதை பாடிட்டு தான் எல்லோரும் போனாங்க. அந்த நாமக்கல் ராமலிங்கம் பிள்ளையும் வ.உ.சி. ஐயாவும் கல்கத்தாவுக்கு போகிறாங்க. எது? காந்தியோட கூட்டத்துக்கு. போன உடனே காந்தி இப்படி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறார், ஒத்துழையாமை இயக்கம் என்று நான் கொண்டு வர இருக்கிறேன், நீங்கள் எல்லாம் ஒத்துழைக்க வேண்டும் என்று காந்தி சொல்ல, அப்போ வ.உ.சி. என்று சொல்கிறாரு. நல்ல அடிப்படையில் புரிஞ்சுக்கங்க, காந்தியை விட மிக சிறந்த ஆங்கில புலமையாளர் வ.உ.சி.
அதனால தான் காந்தி எழுதின சத்திய சோதனையில் பல பிராமண தலைவர்கள் பெயரையெல்லாம், தமிழ்நாட்டு பிராமண தலைவர்களெல்லாம் குறிப்பிட்ட காந்தி வஉசியை பற்றி ஒரு இடத்தில் கூட அவர் சொல்லவில்லை. இத்தனைக்கும் காந்தி தமிழ்நாட்டுக்கு வருகிற போதெல்லாம் பல ஊர்களில் காந்தி பேசிய ஆங்கில பேச்சை மொழிபெயர்த்தவர் வஉசி. இங்கே சென்னையில் திருவல்லிக்கேணியில் காந்தி பேசுகிற போது மொழிபெயர்த்து கொடுத்தவர் நம்முடைய வஉசி. கோயம்புத்தூரில் காந்தி வந்து பேசுகிற போது மொழிபெயர்த்து கொடுத்தவர் வஉசி. எங்கெங்கே வஉசி வந்து காந்தியோட பேச்சை மொழிபெயர்த்து கொடுத்தாரோ அந்த ஊர்களுக்கெல்லாம் பிற்காலத்தில் வஉசி பார்க்குன்னு பேர் வச்சிடறான். கோயம்புத்தூரில் வஉசி பார்க் இருக்குது, ஈரோட்டில் வஉசி பார்க் இருக்குது. ஆரம்ப காலத்தில் டெல்லியில் தர்பார் பண்ணி மன்னர் வந்து, இங்கிலீஷ் மன்னர், பிரிட்டிஷ் மன்னர் வந்து உட்கார்ந்து முடிசூட்டும் விழா நடக்கிற போது ஏதாவது ஒரு ஊரில் ஒரு பூங்கா அமைப்பாங்க இந்தியாவில். அந்த பூங்காவுக்கு பேர் கார்னேஷன் பார்க் அப்படின்னு பேர். கார்னேஷன் உங்களுக்கு தெரியும், முடிசூட்டு விழா நடத்துகிற அந்த டேக்கு தான் கார்னேஷன் டே அப்படிம்பா இல்லைங்களா. அப்போ அந்த கார்னேஷன் பார்க்குங்கிறதெல்லாம் பிற்காலத்தில் வஉசி பார்க் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. அப்போ அந்த கட்டத்தில் காந்தி என்ன சொல்கிறாரு, ஒத்துழையாமைக்கு கொண்டு வர்றேன் என்று சொல்ல, அதுக்கு வஉசி சொல்கிறார், இது வேண்டாங்க, நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா எல்லாம் பாவம் ஆயிடுவான், பள்ளிக்கூடத்துக்கு வாத்தியார் போக மாட்டான், குழந்தைங்க படிக்க முடியாது, தொழிற்சாலைக்கு தொழிலாளர்கள் போக மாட்டான், அவன் வீடு பட்டினி ஆகும், நம்ம இந்த தாட்ஸுக்கு பதிலாக வேற யாராவது ஒரு சிந்தனையை பண்ணலாம் என்று வஉசி காந்திக்கு ஆலோசனை சொல்கிறார். உடனே காந்தி சொல்கிறார், இல்லை நான் சொன்னது தான், நாம் வேணும் ஒன்று செய்யலாம், எல்லா வந்திருக்கிற உறுப்பினர்கள்கிட்டும் ஓட்டெடுப்புக்கு விடுவோம், ஒத்துழையாமைக்கும் வேண்டுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி ஒரு ஓட்டெடுப்புக்கு விடுவோம். ஓட்டெடுப்புக்கு விட்டால் ஒத்துழையாமைக்கும் வேண்டும் என்று என்னை ஆதரித்தால் நீங்கள் அதை ஒத்துக்கணும், இல்லை ஒத்துழையாமைக்கு வேண்டான்னு சொல்லி உங்களை ஆதரித்தால் நான் விட்டு கொடுக்குறேன்னு காந்தி சொல்கிறார். அப்போ ஓட்டெடுப்புக்கு நடக்குது. ஓட்டெடுப்பு நடக்கிற போது கூடத்தானே போகிறாரு நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் இல்லை, அவர்கிட்ட இவர் கேட்குறாரு, எப்பா நம்மளுக்கு ஓட்டு போடுவியா என்று கேட்க, நான் உனக்கெல்லாம் போட மாட்டேன்ப்பா, நான் தமிழ்நாட்டிலிருந்து கூட வந்தன ஒழிய உனக்கு நான் ஓட்டு போட மாட்டேன், நான் காந்திக்கு தான் ஓட்டு போடுவேன்னு அவர் கூட ஓட்டு போடலை. பின்பு அந்த ஓட்டு எண்ணிக்கை முடிந்ததற்கு பின்பு வஉசி தோல்வி அடைந்து விடுகிறார். காந்தியினுடைய சிந்தனை வெற்றி பெற்று விடுகிறது. அந்த கட்டத்தில் தென்னிந்தியாவிலிருந்து வந்த ஒரு மனிதன் காந்தி எதிர்த்து தேர்தலுக்கு நிற்பதா, காந்தி எதிர்த்து அவருடைய சிந்தனை எதிர்ப்பதா என்று கேட்டு பிரச்சனையை கிளப்பியவர் தான் பஞ்சாபை சேர்ந்த லாலா லஜபதி ராய். நமக்கு பாட புஸ்தகத்தில் என்ன பண்ணி வச்சுருப்பான், பஞ்சாப் சிங்கம் லாலா லஜபதி ராய்பா. எங்கே சிங்கம்? திலகரை கேட்டால் ஆந்திர மகாராஷ்டிராவுடைய கேசரிமா, கேசரினா அவங்க பாஷையில் சிங்கம்னு அர்த்தம், மேலே பஞ்சாப் சிங்கம் அப்படின்னு சொல்லுவான், சரிங்களா. இப்போ அவர் என்ன பண்ணுறாரு, லட்சுமி இன்சூரன்ஸ் கம்பெனின்னு ஒரு கம்பெனி வச்சுருக்கார் அந்த காலத்தில். காந்தி கிட்ட சொல்கிறாரு, நீங்கள் உங்கள் ஒத்துழையாமை இயக்கத்தை நல்லபடியாக கொண்டு போவோம், எவ்வளவு பணம் நிதி வேணுமோ நான் சேகரித்து கொடுக்குறேன்னு சொல்லி அவரெல்லாம் நிதியெல்லாம் சேகரித்து கொடுக்குறாரு. நிதியெல்லாம் சேகரித்து கொடுத்தது போக அந்த மிச்ச பணம் இருக்கும் இல்லைங்களா, அந்த மிச்ச பணத்தில் தான் பஞ்சாப் நேஷனல் பேங்க் அப்படின்னு ஒரு பேங்க் அவர் உருவாக்குறார். அதனால் நீங்கள் இந்த சென்னைக்குள்ளார எங்கே வேணாலும் போங்க, பஞ்சாப் நேஷனல் பேங்க்குள்ளார போனீங்கன்னா லாலா லஜபதி ராய் போட்டால் தான் இருக்கும். அதுக்கு இன்னும் நான் அதை எப்படி நான் கொண்டு வந்து கோர்த்து கொடுக்குறேன்னா, ஆக பஞ்சாப் நேஷனல் பேங்க் என்று சொல்லி ஒரு வங்கி உருவாகி இந்தியா முழுக்க பரவலாக போனதற்கான காரணம் வஉசி என்கிற புள்ளி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். வஉசி என்கிற புள்ளி அங்கே காந்தி கூட பிரச்சனை பண்ணாமல் பேசாமல் விட்டுருந்தோன்னா இவன் பஞ்சாப் நேஷனல் பேங்கு கொண்டு வராமல் கூட விட்டுருக்கலாம்ல. அப்போ அதுக்கு காரணமாக இருந்தவர் நம்முடைய வஉசி என்பதை அடிப்படையில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்படி ஒவ்வொன்றையும் நீங்கள் பார்த்துட்டே வந்தீங்கன்னா அவரை பற்றி ஆய்வுகளை செய்யணும். அவர் என்னென்ன செஞ்சார், அவர் மூலம் அவருடைய சிந்தனைகள் மூலமாக இம்பாக்ட் எப்படி ஆச்சு, மக்கள்கிட்ட எந்த மாதிரி சிந்தனை புரட்சி ஏற்பட்டது என்பதை நாம் பார்க்க வேண்டும். அதனால தான் முதலில் வெள்ளைக்காரன் காலத்தில் தொழிலாளர்களுக்கான போராட்டத்தை நடத்தி தொழிலாளர்களுக்கு 8 மணி நேரம் வேலை, 8 மணி நேரம் ஓய்வு, 8 மணி நேரம் உறக்கம் என்கிற அந்த சிந்தனையை கார்ல் மார்க்ஸை கொண்டாடி கொண்டிருக்கிற கம்யூனிஸ்ட் நண்பர்கள் சொல்வதற்கு முன்பே 1906 வருடமே உருவாக்கி கொடுத்தவர் நம்முடைய வஉசி அவர்கள். அது முக்கியமான புள்ளி, அதை நீங்கள் ஒரு மனசில் வச்சுக்கணும். அப்போ இந்த சிந்தனையை இப்போது இருக்கிறவர்கள் யாருமே சொல்வதில்லையே என்கிற வருத்தம் எனக்கு இருக்குது. அதே மாதிரி 3வது செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, சென்னையிலிருந்து போகிற ரயில்களுக்கு ரயில் தண்டவாளம் போடுறதுக்கு வேலை நடந்தது இல்லையா, தொழிலாளர்கள் அவங்களுக்கான தொழிற்சங்கத்தை ஆரம்பித்து கொடுத்தவர் இவர் தான். நாகப்பட்டினத்திலிருந்து சென்னை வர வரைக்கும் இருக்கிற ரயிலுக்கு பாதை போடுற தொழிலாளிகளுக்கு இவர் தான் தொழிற்சங்கத்தை உருவாக்கி கொடுக்குறார். இப்படியெல்லாம் தொழிற்சங்கம் உருவாக்கி கொடுக்குறாரு என்று வியந்து போன அந்த காலத்தில் வன்னியர்களுக்கான சங்கத்தை தொடங்கி நடத்திய கோபால் நாயகர் என்று சொல்லக்கூடியவர் அந்த காலத்திலேயே பேங்கில் போய் விஓ சிதம்பரம் பிள்ளை சவுத் இந்தியன் ஸ்டீம் நேவிகேஷன் தூத்துக்குடின்னு போட்டு 500 ரூபா டொனேஷன் கொடுக்குறாரு. அந்த காலத்திலேயே கொடுக்குறார். அப்படி அந்த காலத்திலேயே எல்லா மனிதர்களாலும் நேசிக்கப்பட்ட ஒரு தலைவர் தான் வஉசி அவர்கள். நீங்கள் எப்படி பார்த்தீங்கன்னா, எந்த தலைவரை பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு நெருடல் ஏற்படும்.
புரியுதா உங்களுக்கு? ஏதோ ஒரு சிந்தனையில் நமக்கு ஒரு நெருடல் வரும், இல்லைப்பா அவர் சொல்கிற அந்த சிந்தனை சரியில்லைன்னு. ஆனால் நெருடல் இல்லாத இந்தியாவின் ஒரே தலைவர் நம்முடைய வஉசி தான். அதனால தான் நான் வந்து அது எப்படி உங்களுக்கு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, காந்தியா கோட்சேவா அப்படின்னு என்னை கான்செப்ட் எடுத்திங்கன்னா, எனக்கு காந்தியா கோட்சேவா என்று கேட்டால் கோட்சே கிடையாது காந்தி. ஆனால் காந்தியா வஉசியா என்று கேட்டால் எனக்கு வஉசி முதல்ல, அப்புறம்தான் காந்தி. ஏன்னு கேட்டால் அவரை நான் முழுமையாக கற்றிருக்கிறேன், அவரை பற்றி மக்களிடத்திலே கொண்டு போய் சேர். காந்தி ஒரு தொழுகை தலைவர், ஒரு பிம்பத் தலைவர். இந்தியா சுதந்திரம் வாங்கினது இன்னைக்கு வரைக்கும் எந்த ஆஃபீஸ் போனீங்கனாலும் காந்தியோடைய படங்கள் வச்சுருப்பாங்க. உங்களுக்கு தெரியும், அப் டு டேட் இன்னைக்கு வரைக்கும் காந்தியோட படங்கள் இருக்கும். ஆனால் தமிழ்நாட்டில் தமிழர்கள் வீடுகள் எங்கேயாவது வஉசி படம் இருக்குதா? யாருக்கு? வஉசி பேரே நிறைய பேருக்கு தெரியாது. வஉசி போட்டால் கூட வச்சுக்க மாட்டான். அப்போ அவரை கொண்டு வந்து நிறுத்தணும் இல்லையா, கொண்டு வந்து வைக்கணும் இல்லை? இந்தியாவிலேயே மிக அதிகமான ஜெயில் தண்டனை பெற்று மிக சிறந்த மோசமான கொடுமைகளை எல்லாம் அனுபவித்தது தானே. யோசனை பண்ணி பாருங்கள். கண்ணனூர் ஜெயிலில் அவர் இருக்கிற போது ஒரு சம்பவம் நடக்குது. கண்ணனூர் போயிருக்கீங்களா என்னன்னு தெரில. அங்கே வந்து மாப்ளாஸ் காக்கான்னு ஒரு மக்கள் இருப்பாங்க. அவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா, அரேபிய நாட்டிலிருந்து வந்த இஸ்லாமியர்கள், அந்த பகுதியில் வாழ்ந்த முக்குவர், ஈழ்வர் போன்ற தீயர்கள் போன்ற மலையாள இன மக்களோடு மனம் செய்து கொண்டு அவர்கள் மூலம் வந்தவர்களுக்கு பேர் மாப்ளாஸ் காக்கான்னு சொல்லுவாங்க. மாப்ளான்னா மாப்பிளா சொல்கிறோம் இல்லைங்களா, அரேபியர்களையெல்லாம் மாப்பிள்ளைன்னு அவங்க கூப்பிட்டு மாப்ளாஸ் காக்கான்னு ஒரு குரூப். அந்த பீப்புள் நிறைய பேர் கண்ணனூர் ஜெயிலில் இருக்கிறான். அந்த கண்ணனூர் ஜெயிலில் இருக்கிற போது ஒருத்தன் வந்து சொல்கிறான், நைட்டு நீ அந்த வஉசியை உள்ள ஜெயில் இருக்கார், அவர் வெளியில் ஒன்றுக்கு வர்ற போது அவரை அடித்து நொறுக்கிறேன்னு சொல்லி ஜெயிலர் சொல்லிட்டு போயிடுறான். உடனே ஒருத்தர் என்ன பண்ணுறான், நல்ல கம்பளி எடுத்துகிட்டு வந்து அவர் வெளியில் வராரு. அவர் போய் அந்த ஜெயிலுக்கு போன உடனே அவர் முடிவு பண்ணிடுறாரு, 40 வருஷம் நீ இங்கே தான் நம்மளுக்குன்னு சொல்லி அந்த கிணத்துல குளிக்கிறது, அங்கேயே குரோட்டன் செடி வளர்த்துறது, கீரை செடி வளர்த்துறது, இப்படி ஒரு இதாக வந்துடுறாரு. அவ்வளோ பெரிய வக்கீல். அப்போ உடனே அவன் வெளியில் வந்த ஐயா வந்து வெளியில் வராரு. இந்த மாப்ளாஸ் காக்காவை சேர்ந்த ஒரு கைதி ஓடி போய் அவரை கம்பளியில் போட்டு இறுக்கி சுற்றி கீழே படுக்க வச்சு மேலே ஏறி குதித்து டம்முன்னு குச்சியில் வச்சு அடித்து செத்துப்பிட்டார் நினச்சிட்டு விட்டுட்டு போயிடறான். வெடிக்கால அவர் உயிரோடு இருக்கிறார். உடனே ஓடி வந்து, ஐயா ஜெயிலர் தான் என்னை வந்து உங்களை அடிக்க சொன்னான், நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்கன்னு கால் விழுந்து வணங்கிட்டு, எல்லா கைதிகளும் ஒன்றா கூடி உங்களுக்கு தெரிஞ்ச மலையாளத்தை கலந்துக்குங்க, இல்லை நீங்கள் தமிழும் சொல்லுங்கள், இங்கிலீஷும் சொல்லுங்கள், கலந்து சொல்லி எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நீதி போதனையை கொடுங்க என்று கேட்க, அத்தனை கைதிகளை உட்கார வச்சு ரெகுலராக அவங்களுக்கெல்லாம் நீதி போதனை சொன்னவர் தான் வஉசி. இந்த ஜெயிலில் வந்து யாரும் இந்த வேலையெல்லாம் செஞ்சுருக்க மாட்டாங்க. அது எப்போ பின்னால் பிரதிபலிக்குதுன்னு கேட்டிங்கன்னா, 1920க்கு பின்னால் அங்கே மாப்ளாஸ் கலவரம்னு ஒரு மிகப்பெரிய கலவரம் நடக்குது. அந்த கலவரத்தில் ஏராளமான முஸ்லீம்களை பிரிட்டிஷ்காரங்க கொல்றாங்க. அவங்க எல்லோரும் வாழ்கிற ஊர் வந்து மலப்புரம் ஜில்லா. பாலக்காடு தாண்டி மலப்புரத்து போனீங்கன்னா கோழிக்கோடு இருந்து போனீங்கன்னா கண்ணனூர், அந்த ரவுண்ட் அப்படி தான் வரும். அவர்களை அடக்குவதற்காகவே வெள்ளைக்காரர்கள் உருவாக்கி ஒரு போலீஸ் ரெஜிமெண்ட்டு தான் மலபார் ரெஜிமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. மலபார் ரெஜிமெண்ட்டுன்னு அவங்கள அடக்கிறக்காக பண்ணுது. அவங்களை எல்லாரையும் அவங்க சுதந்திர போராட்ட வீரர்கள், நல்ல சுதந்திர போராட்ட வீரர்கள். அப்போ அவங்க அத்தனை பேரையும் அடித்து கொல்லணும்னு முடிவு பண்ணி ஒரு 2-3 ரயில் வேகனை பிடிச்சி, அந்த வேகனில் கூட்ஸ் வேகன் இருக்கும் இல்லைங்களா, அந்த கூட்ஸ் வேகனுக்குள்ளார இந்த மாப்ளாஸ் காக்கா மார்களையெல்லாம் போட்டு அடைச்சி அவங்கள எல்லாரையும் கோயம்புத்தூர் அனுப்புகிறான் ரயிலில். கோயம்புத்தூர் வந்தோடனே அங்கே ஒரு பெரிய கிரேவ்யார்டு, மயான குழிகளை செஞ்சு அவங்களையெல்லாம் கொண்டு வந்து அந்த குழியில் போட்டு புதைச்சிட்றாங்க. இந்த விஷயத்தை அப்போது ஐயா வஉசி அவர்கள் கோயம்புத்தூரில் வாழ்ந்தபோது அவருடைய 2வது மகன் ஆறுமுகம் பிள்ளை போய் அப்பா கிட்ட சொல்கிறான், அப்பா கொண்டு வந்து குழியில் போடுறாங்கப்பா அப்படின்னு சொல்ல, ஜெயிலெல்லாம் போய் இருந்து விட்டு வெளியில் வந்தும் கூட கோயம்புத்தூரில் அந்த மாப்ளாஸ் காக்காமார்களுக்காக பெரிய போராட்டம் தொடங்குகிறார் வஉசி என்று சொன்னால் அவருக்கு எவ்வளோ ஒரு மனிதாபிமானம் இருந்திருக்கு. அவன் அந்த ஸ்டேட்டுக்காரன், நாம் இங்கே வாழ்கிறோம், அவனுக்காக நாம் ஏன் போய் போராடணும்னு அவர் நினைக்கல. அப்படி ஒரு மிக சிறந்த மனிதாபிமானி தான் நம்முடைய வஉசி அவர்கள். நீங்கள் அந்த மாப்ளாஸ் காக்கா அந்த வரலாறை நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறப்ப நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் கூகுளில் போனீங்கன்னா மம்மூட்டி நடித்த படம் 1920 ஒரு படம், ஃபேமஸான படம். அதுதான் அந்த மாப்ளாஸ் காக்காவுடைய ரிபல், வெள்ளக்காரனை எதிர்த்து போராடுறது. அதையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படியெல்லாம் இருந்திருக்கா, நம்மளுக்கு 100 வருஷத்துக்கு முன்னால் என்ன நடந்ததுன்னு தெரியாதுல்ல. வாய்ப்பு இருந்ததுன்னா அந்த படத்தை நீங்கள் பாருங்கள். மம்மூட்டி, கேரளாவில் பிரபலமான மலையாளி நடிகர் நடித்த மம்மூட்டி. அப்படி ஒரு ஆளுமையான தலைவர் தான் வஉசி அவர்கள் பிறந்தது தான் இந்த செப்டம்பர் 5. அந்த செப்டம்பர் 5க்கு அவர் பிறக்கிறார் என்று சொன்னால் நம்ம நிறைவுக்கு வருவோம். செப்டம்பர் 15 அண்ணா பிறக்கிறார். அண்ணா வந்து தமிழ்நாட்டை மிகச்சிறந்த ஒரு இடமாக கொண்டு வரதுக்கான பல முயற்சிகள்
முடிவுகளை எடுத்தார். இன்னைக்கு அண்ணாவின் காரணமாகத்தான் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய தமிழ் இளைஞர்கள் அத்தனை பேரும் சிறப்பாக இருக்கிறார்கள், அத்தனை பேரும் ஆங்கிலத்தில் சிறப்பாக இருக்கிறார். இதற்கு முக்கியமான உதாரணம் பராக் ஒபாமா ஒரு இடத்துல ஒரு விஷயத்தை சொல்கிறார். இங்கே அமெரிக்காவில் வந்து ஆங்கிலத்தை நன்றாக தெரிந்து நன்றாக பணியாற்றக்கூடிய இளைஞர்களாக சவுத் இந்தியாவிலிருந்து வர்ற இளைஞர்களை நான் பார்க்கிறேன். அதிலும் எஸ்பெஷலி தமிழ்நாட்டு பீப்புளை நான் பார்க்குறேன்னு பராக் ஒபாமா ஒரு பேட்டியில் சொல்லுவான். புரியுதா உங்களுக்கு? அப்போ அது மாதிரி உலகம் எங்கே போனாலும் நன்றாக இருப்பதற்கு காரணகர்த்தாவாக இருந்து முதலில் அதுக்கு ஒரு விதை போட்டு கொடுத்தவர் அண்ணா அவர்கள். நீங்கள் இன்றைக்கி நம்ம ஏர்போர்ட்டுக்கு போங்க, பக்கத்தில் தான் ஏர்போர்ட் போனீங்கன்னா வெளிநாடு போகிறதுக்கு தமிழ் பசங்க கால் மேலே கால் போட்டு ஜம்முன்னு உட்காந்துருப்பான் நிறைய சம்பளத்துக்கு வெளிநாடு போகிறதுக்கு. ஆனால் சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு போங்க, ஏராளமான வட இந்தியர்கள் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் பிச்சை எடுத்து சாப்பிடுவதற்காக சாரியாக நம்ம ஊருக்கு வருவோம். அப்போ நம்ம மாநிலம் பெரிதா அவங்க மாநிலம் பெரிதா? ஆனால் அவங்க மாநிலத்துக்காரனுக்கு நம்ம சோறு போடுறோம்ல, வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம்னு நம்ம வர்றவனுக்கெல்லாம் சோறு போடுறோம்ல, நம்ம எங்கேயாவது சண்டை போடுறோமா, அவன் ஏண்டா வந்தேன்னு சொல்லி விரட்டி அடிக்கிறோமா? அப்படி ஒரு தன்மையை உருவாக்கி கொடுப்பதற்கு காரணமாக இருந்தவர்கள் தான் வ.உ.சியோட கருணையான அன்புள்ளமும் பேரறிஞர் அண்ணா அவனுடைய அறிவு சார்ந்த விஷயம் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். மீண்டும் அடுத்த முறை நம்ம சந்திப்போம். வேறு ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க, முடிச்சிடலாம். தமிழக மக்கள் கொண்டாட மறந்த தமிழகத்தின் இரு பெரும் ஆளுமைகள் குறித்த நிறைய விஷயங்கள் எங்க கூட நேரம் ஒதுக்கி பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப நன்றி.